வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஓடோ மேனுஃபேக்சரிங் டுட்டோரியலில் ஒர்க் சென்டர் எப்படி நம்ம ஆட் பண்ண போகிறோன்றதை நம்ம இங்கே பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் நம்ம அது வந்து எந்த ஒர்க் சென்டரில் வந்து அது மேனுஃபேக்சரிங் ஆக போகுது, என்னென்ன ஆப்ரேஷன் இருக்குன்றதை பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வந்து ஒர்க் சென்டர்ஸ், இப்போ வந்து அந்த ப்ராடக்ட் என்னென்னலாம் பண்ண போகுது அப்படின்றதுக்காக ஒரு ஒர்க் சென்டர் வச்சுருப்பீங்கள்ல, ஸோ அதை வந்து நம்ம க்ரியேட் பண்ணணும். இப்போ நீங்கள் கொடுத்துருக்கிறதுல ரிசீவிங் ரா மெட்டீரியல், இன்ஸ்பெக்ஷன் ரா மெட்டீரியல், க்ளீனிங், வாஷிங், கிரைண்டிங், ரோஸ்டிங், ஃபைன் கிரைண்டிங், பேக்கிங்கிறது ஒர்க் சென்டர்ஸ் வரைக்கும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நியூவாக எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். நியூ கொடுத்தீங்கன்னா அந்த ஒர்க் சென்டர் நேமு, அதுக்கு ஏதாச்சும் டேக் இருந்தால் அந்த டேகு, ஸோ ஆல்டர்னேட்டிவாக அந்த ப்ராடக்ட் வந்து வேறு ஏதாச்சும் ஒர்க் சென்டரில் நடக்குது அப்படின்ற மாதிரினா இங்கே மென்ஷன் பண்ணிக்கலாம். இதுக்கு அந்த ஒர்க் சென்டருக்கு கோடு. இது ஒர்க்கிங் ஹார்ஸ்னால், இப்போ வந்து ஒர்க்கிங் ஹார்ஸ் அது வந்து ஸ்டாண்டர்டாக இப்போ ஒரு 40 ஹார்ஸ் நடக்குது, பர் வீக்கில் 40 ஹார்ஸ் நடக்குது மேனுஃபேக்சரிங் அப்படின்றத இங்கே மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ இது கீழே வந்தீங்கன்னா இது எஃபிஷியன்சி, இது 100% எஃபிஷியன்சி வந்து எல்லாத்துலேயுமே இருக்கும். ஸோ செட்டப் டைம், அது வந்து எவ்வளோ மினிட்ஸில் ஸ்டார்ட் ஆகுது, நெக்ஸ்ட் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகிறப்ப அது க்ளீனிங் டைம்னு ஒன்று மென்ஷன் பண்ணுவோம் நம்ம. ஸோ அது இங்கே மென்ஷன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு காஸ்ட் பர் ஒர்க் சென்டருக்கு வந்து எவ்வளோ ஹாரு, பர் ஹாருக்கு நீங்கள் எவ்வளோ காஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்றத இங்கே மென்ஷன் பண்ணலாம். அதே மாதிரி எம்ப்ளாய்க்கு நீங்கள் எவ்வளோ காஸ்ட்டு கொடுக்குறீங்க அப்படின்றதையும் இங்கே மென்ஷன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கீழே இங்கே அலோடு எம்ப்ளாயீஸ்னால் அந்த ஒர்க் சென்டரில் எத்தனை எம்ப்ளாயீஸ் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்றத இங்கேயும் நம்ம கொடுக்கலாம். இப்போ நான் இங்கேருந்து ஒரு ஆள் தான் கொடுத்துருக்கேன், இங்கே எத்தனை பேர் வேணாலும் ஆட் பண்ணிட்டு போகலாம். ஸோ இவ்வளோ தான் வந்து ஒர்க் சென்டர்ஸ். ஸோ இப்படி தான் நம்ம வந்து ஒர்க் சென்டர்ஸ் க்ரியேட் பண்ணுவோம். நான் ஆல்ரெடி க்ரியேட் பண்ணதை நான் காமிக்கிறேன். ஸோ இது வந்து ஒர்க் சென்டர்ஸ் வந்து ரிசீவிங் ரா மெட்டீரியலா, ஸோ அந்த சென்டர்ஸில் வந்து எவ்வளோ எஃபிஷியன்ஸ் டைம் இருக்குது, கெப்பாசிட்டி எவ்வளோ, க்ளீனிங் டைம் நான் மென்ஷன் பண்ணல, நான் ஒரு 5 மினிட்ஸ் நான் போட்டுக்கிறேன். ஸோ க்ளீன் அப் டைம் வந்து அதே 5 மினிட்ஸ் நான் போட்டுக்கிறேன். ஸோ காஸ்ட் பர் ஹாருக்கு வந்து நான் ஒரு 300 நான் கொடுக்குறேன். 300 வேணாம், ஒரு 100 கொடுக்குறேன். ஸோ எம்ப்ளாய்க்கு பர் ஹாருக்கு 100. ஸோ நான் இங்கே மென்ஷன் பண்ணிட்டேன். அந்த எம்ப்ளாயி அந்த ஒர்க் சென்டரில் அந்த யார் ஒர்க் பண்ணணும் அப்படின்றத நான் இங்கே மென்ஷன் பண்ணிக்கிறேன். மென்ஷன் பண்ணிட்டு சேவ் கொடுத்தா அது சேவ் ஆகிடும். ஸோ இது வந்து ஒர்க் சென்டர்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓடு மென்பொருள் தளத்தை நீங்கள் உடனடியாக பெற எங்கள் மொபைல் நம்பரை தொடர்பு கொள்ளவும். உங்கள் பிசினஸின் லாபத்தை இரட்டிப்பாக்கவும்.